நம் மாற்றள்ளி பகுதியில் சில இளைஞர்களுக்கே ஆன ஆர்வ மிகுதியால் நம் மக்களை மொழி அடிப்படையிலும் மதம் மற்றும் ஜாதி அடிப்படையிலும் அடையாளப்படுத்துகிறார்கள். மாற்றள்ளி பகுதியிலே வாழும் மக்கள் தமிழர்கள், தமிழ் கிறிஸ்தவர்கள், படையாட்சி கிறிஸ்தவர்கள் என்ற காரணத்தினால்தான் அரசாங்கம் நம்மை கண்டு கொள்வதில்லை, எந்த முன்னேற்ற காரியமும் நடப்பதில்லை. நமது பகுதியிலே கிராம பஞ்சாயத்திலிருந்து அனைத்து அரசு துறைகளிலும் ஏன் ஊழல் நடக்கிறது என்றால், நாம் தமிழர்கள், தமிழ் கிறிஸ்தவர்கள், அதுவும் படையாட்சி கிறிஸ்தவர்கள் என்ற ஒரே காரணத்தினால்தான் என்பதாகவும், ஆகையால் தமிழ் படையாட்சி கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு அடையாளத்தின் அடிப்படையில் கிராம பஞ்சாயத்தில் தொடங்கி எம்எல்ஏ மற்றும் எம்பி தேர்தல்களை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பித்துள்ளார்கள். தமிழ் மொழி, கிறிஸ்துவ மதம் மற்றும் படையாட்சி ஜாதி என்ற 3 உணர்வுகளை முன்னிறுத்தி மக்களை அணிதிரட்டி அரசியலை அமைத்து நம் பிரச்சனைகளை கையாண்டு நம் முன்னேற்றத்தை வகுத்து கொள்ள வேண்டும் என்ற தீர்வையும் முன்வைக்கிறார்கள். இந்த போக்கு நமது மாற்றள்ளி பகுதிக்கு மாத்திரம் அல்ல, நமது மக்கள் வாழும் மற்ற ஊர்களுக்கும் சரி மற்றும் கர்நாடகா மாநிலம் முழுவதிலும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கும் நமது மக்களுக்கும் ஆபத்தான ஒன்றாகும் என்பதை அனைத்து மக்களும் உணர வேண்டும். நமது மாற்றள்ளி பகுதியிலேயும் சரி, நமது மக்கள் வாழும் மற்ற ஊர்களிலேயும் சரி, மற்றும் கர்நாடகா மாநிலம் முழுவதும் தொழில் ரீதியாக வாழும் நமது மக்கள் பிற மொழி பேசும் அனைத்து மக்களுடனும், பிற மதத்தினருடனும், அனைத்து ஜாதியினருடனும் ஒற்றுமையாக சகோதர சகோதரிகளாக நிம்மதியுடனும் அமைதியுடனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அனைத்து மொழியினரும், அனைத்து மதத்தினரும் மற்றும் அனைத்து ஜாதியினரும் அமைதியாக தாயா பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நமது மக்களிடையே இப்படி ஒரு புதிய பிரச்சாரத்தை நாம் ஊக்குவிக்க கூடாது. இந்த பிரச்சாரத்தை அனைவரும் கண்டிக்க வேண்டும். நமது இளைஞர்கள் நமது பகுதியை பற்றி கவலைப்பட்டு நமது பகுதியில் நடக்கும் அனைத்து தீமைகளையும் சரி செய்ய நினைப்பதும் ஆசைப்படுவதும் முன் வருவதும் மிகவும் பாராட்டக்கூடியது. எதிர்காலம் அவர்களுடையது. ஆகவே அவர்களும் அவர்களின் பிள்ளைகளும் தீமைகளை களைந்து நல்வாழ்க்கை வாழ நமது பகுதியிலே ஆர்வமாய் செயல்பட முன்வருவது வரவேற்க வேண்டிய ஒன்றாகும். ஆனால் சில இளைஞர்கள் துடுக்குடனும் வேகத்துடனும் பேசுகிறார்கள். இதுவரை மாற்றள்ளி பகுதியிலே நமது வாழ்க்கையை பற்றி, நமது முன்னேற்றத்தை பற்றி மற்றும் நமது பகுதியிலே நடக்கும் தவறுகளை பற்றி யாருமே கண்டு கொள்ளவில்லை மற்றும் எதுவுமே செய்யவில்லை என்பது போலவும், இந்த இளைஞர்கள் மாத்திரமே எல்லா நன்மைகளையும் செய்ய போகிறார்கள் என்பது போன்ற பேச்சுக்களை பேசியும் செயல்பட்டு கொண்டும் வருகிறார்கள். இந்த போக்கை கண்டிப்பாக ஆதரிக்க முடியாது. வளர்ச்சி, முன்னேற்றம் என்பது ஒரே நேரத்தில் நடந்து விடுவதல்ல. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வளர்ச்சி நடந்து கொண்டே இருக்கும். அதற்காக பல நல்லெண்ணத்துடன் உழைத்திருப்பார்கள். அதில் குறைகளும் நிறைகளும் இருந்திருக்கும். அடுத்த தலைமுறை குறைகளை களைவது மாத்திரமல்ல, நிறைகளை கட்டி காத்து வளர்த்து கொண்டே புதிய முறையில் முன்னேற்றத்திற்காக உழைக்க வேண்டும். அப்பொழுதும் குறை நிறைகள் இருக்கும். இக்குறை நிறைகளை அடுத்து வரும் தலைமுறை இதுபோலவே குறைகளை சரி செய்தும் நிறைகளை காத்து வளர்த்தும் செயல்பட்டால்தான் காலப்போக்கில் பல குறைகள் தீர்க்கப்பட்டு பல நிறைகள் உண்டாகி கொண்டே இருக்கும். இப்படித்தான் இன்றைய இந்த ஆர்வமுள்ள இளைஞர்கள் ஊரின் வளர்ச்சியை அணுக வேண்டும். மக்களை பிரித்து அல்ல. இந்த பகுதியின் வளர்ச்சிக்காகவும் இந்த பகுதியிலே இருக்கும் தீமைகளை களைவதற்காகவும் பல காலகட்டத்திலே அவர்களுக்கு தெரிந்த மாதிரி நேர்மையுடன் உழைத்துள்ளார்கள் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். அவர்களிடமிருந்து இக்கால ஆர்வமுள்ள இளைய தலைமுறையினர் அனுபவங்களை கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்பட வேண்டும். வீராப்பான பேச்சுகளை தவிர்த்து தாழ்ச்சி என்ற மிக சிறந்த பண்புடன் செயல்பட வேண்டும். எல்லாவற்றிலும் ஒரு ஆன்மீகம் வேண்டும். அந்த ஆன்மீகம் எல்லா மொழியினரையும், எல்லா மதத்தினரையும், எல்லா ஜாதியினரையும் அரவணைத்து ஒரே ஊராக, ஒரே பகுதியாக, ஒரே மக்களாக அணைத்து சென்று
அமைதியான சூழ்நிலையை ஏற்படுத்தி அனைவரும் மகிழ்ச்சியுடன் வாழும் ஒரு பகுதியாக நமது பகுதியை காத்துக்கொள்வதுதான் என்றுமே சிறந்தது. ஆர்வமுள்ள இளைஞர்களை நான் கண்டனம் செய்யவில்லை. மாறாக அவர்கள் நமது பகுதிக்காக சிறப்பாக செயல்பட வேண்டும் என்ற ஆசையில் இவைகளை கூறியுள்ளேன். மாற்றலி பகுதியிலே வாழும் எல்லா மொழி பேசும் மக்களும் என் மக்களே, எல்லா மதத்தை சார்ந்த மக்களும் என் மக்களே, எல்லா ஜாதியினை சேர்ந்த மக்களும் என் மக்களே. எம்மை இத்தனை ஆண்டு காலமாக அமைதியுடனும் நிம்மதியுடனும் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் இம்மண்ணே, நீ தொடர்ந்து இவ்வண்ணமே வாழ ஆசிக்கிறேன். எம் எல்லோரின் பாதங்களையும் பாகுபாடின்றி தாங்கும் இப்புனித மண்ணே, நீ வாழ்க, நீ வளர்க. நன்றி.